முதலைகள் ஏன் கற்களை விரும்பி சாப்பிடுகின்றன பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. உலகின் மிகவும் வினோதமான அதே சமயம் ஆபத்தான மிருகங்களில் முதலையும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆறுகள் மற்றும் ஏரிகளில் காணப்படும் முதலைகள் பறவைகள் மற்றும் மிருகங்களை வேட்டையாடி உண்ணும் வழக்கம் கொண்டதாகும். ஆனால் முதலைகள் விரும்பி சாப்பிடும் மற்றொரு பொருள் உள்ளது. அந்த பொருளை வேறெந்த மிருகத்தாலும் சாப்பிட முடியாது. அந்த பொருள்தான் கற்கள். கேட்பதற்கு வினோதமாக இருந்தாலும் இது உண்மைதான். முதலைகள் வேண்டுமென்றே கற்களை விழுங்குகின்றன. நீர்நிலைகளில் இருப்பதால் இது ஏதோ தற்செயலாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ நடப்பதல்ல. விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக இந்த விசித்திரமான பழக்கத்தை ஆய்வு செய்துள்ளனர். முதலைகள் கற்களை விழுங்குவதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. அதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முதலைகள் முக்கியமாக 2 காரணங்களுக்காக கற்களை உண்கின்றன. முதலாவதாக, இந்த கற்கள் அவை உட்கொள்ளும் உணவை செரிமானம் செய்ய உதவுகிறது. இரண்டாவதாக, இந்த கற்கள் நீரின் மேற்பரப்பிற்கு வராமல் நீண்ட நேரம் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க அவற்றுக்கு உதவுகிறது. முதலையின் வயிற்றில் காணப்படும் இந்த கற்கள் கேஸ்ட்ரோலித் என்று அழைக்கப்படுகின்றன. கேஸ்ட்ரோலித் என்ற சொல் 2 பண்டைய கிரேக்க சொற்களிலிருந்து உருவானது. கேஸ்ட்ரோ என்றால் வயிறு என்றும் லித்தோஸ் என்றால் கல் என்று பொருள்படும். முதலைகள் பொதுவாக தங்கள் உணவை மென்று சாப்பிடுவதில்லை. அவை இறைச்சி, எலும்புகள் மற்றும் ஓடுகள் போன்றவற்றை கூடிய பெரிய துண்டுகளாக கிழித்து அப்படியே முழுமையாக விழுங்குகின்றன. இதனால் அந்த உணவை செரிமானம் செய்வது முதலைகளுக்கு சவாலானதாக அமைகிறது. இந்த பிரச்சனையை சமாளிக்க கற்கள் உதவுகின்றன. முதலையின் உடலில் கிசாட் எனப்படும் வலிமையான தசைநார் கொண்ட ஒரு பகுதி உள்ளது. இந்த பகுதி ஒரு அரைக்கும் இயந்திரத்தை போல செயல்படுகிறது. பகுதிக்குள் கற்கள் அசைக்கப்படும் போது அவை உணவை சிறிய துண்டுகளாக உடைக்கப்படுகின்றன. இது வயிறு உணவை செரிமானம் செய்வதற்கும் அதை ஆற்றலாக மாற்றுவதற்கும் உதவுகிறது. முதலைகள் நிலத்திலும் வசிக்கக்கூடிய விலங்காக இருந்தாலும் பெரும்பாலான முதலைகள் தாங்கள் வாழ்நாளை நீரிலேயே கழிக்கின்றன. ஆனால் வயிற்றின் நுரையீரல்களில் காற்று இருப்பதால் அவற்றின் உடல் எடை குறைவாகவே உள்ளது. எடை குறைவாக உள்ள உடல் எளிதாக மிதக்கும் தன்மை கொண்டது. எனவே அதிக ஆற்றலை செலவிடாமல் நீண்ட நேரம் நீருக்கு அடியில் நிலைத்திருப்பது அதற்கு சாத்தியமற்றதாகிறது. இந்த பிரச்சனைக்கும் கற்கள் சிறந்த தீர்வாக உள்ளது. கற்களை உட்கொள்வது அவற்றின் எடையை சற்று அதிகரிப்பதால் முதலைகள் நீரில் மூழ்கியிருக்கும் போது அசையாமல் இருப்பதற்கு அவை மிக குறைந்த ஆற்றலையே செலவிடுகின்றன. இது குறித்து முதலைகளில் நெருங்கிய உறவினர்களான இளம் அமெரிக்க அலிகேட்டர்களை கொண்டு இது சோதிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் பெரும்பாலான அலிகேட்டர்கள் தாங்கள் உடல் எடையில் சுமார் 2.5% அளவுள்ள கிரானைட் கற்களை தாங்களாகவே உட்கொண்டன. இந்த கற்களை உண்ட பிறகு அவை நீருக்கடியில் மிக நீண்ட நேரம் இருக்க முடிந்தது. உடல் எடையில் 2.3% என்ற மிக சிறிய கல்லை உட்கொள்வதன் மூலம் முதலைகளால் நீருக்கடியில் இருக்கும் நேரத்தை ஏறக்குறைய 2 மடங்காக அதிகரிக்க முடியும். இது அவை வேட்டையாடும் போது ஆபத்தில் இருக்கும்போது தங்களை மறைத்து கொள்ள உதவும். உணவை அரைப்பதற்கு நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்ட கற்களையோ அல்லது இனி தேவைப்படாத கற்களையோ முதலையால் வாயின் வழியாக வெளியேற்ற முடியும். இதன் மூலம் தேவைக்கேற்ற பழைய கற்களை மாற்றிவிட்டு புதிய கற்களை பெற்றுக்கொள்ள முதலைகளால் முடிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். முதலைகள் கற்களை வேண்டுமென்றே விழுங்குவதற்கு பின்னால் இப்படிப்பட்ட அறிவியல் காரணம் இருப்பது உண்மையிலேயே ஆச்சரியம்தானே. இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்கள், உலக அதிசயங்கள் மற்றும் வித்தியாசமான உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.